தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகள் எல்லாம் திரும்ப திரும்ப ஒரே ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கிறது, ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கிறது. விபத்துக்கு தொடர்புடையவர்களை கைது செய்வது என்பது அரசாங்கத்தினுடைய சட்டமுறை, ஒரு ரூல் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கிற போது தாவேகா தலைவர் விஜய் மீது இன்னும் ஏன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை? அதற்கு அவர் நேரடியாக பொறுப்பாக விட்டாலும் கூட அந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தியவர்கள் அடிப்படையில் விஜய் மேல குறைந்தபட்சமாக வழக்கு பதிவு செஞ்சிருக்க வேண்டும். ஆனால் விஜயை கைது செய்வதற்கு தயங்குகிறதா தமிழக அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி பரவலாக எழத் தொடங்கி இருக்கிறது. அந்த கேள்விக்கான பதிலை RDX இன்று எழுப்பியிருக்கிறது. ராப் என்னங்கிறத பார்க்கலாம். கரூர் கருப்பு சம்பவத்தில் இன்னும் பல விடை தெரியாத கேள்விகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. அதற்கு விடை கேட்டு திமுகவின் முக்கிய கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் இன்று பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக தமிழக காவல்துறை மீது அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அடுக்கடுக்கான பல அதிர்ச்சி கேள்விகளை அடுக்கியிருக்கிறார். தாவேகாவின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மீது வழக்கு போட்டிருக்கும் காவல்துறை விஜய் மீது மட்டும் இன்னும் வழக்கு போடாமல் இருப்பதன் மர்மம் என்ன என்ற கேள்வி கேட்கும் திருமாவளவன் தமிழக காவல்துறையை விஜய் பக்கம் பாயாமல் தடுக்க அழுத்தம் கொடுப்பது யார் என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு இருக்கிறது என விஜய் சொன்ன மாதிரி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய கூட்டணி இருக்கிறது என சொல்ல முடியுமா என்ற அதிர்ச்சி கேள்வியையும் கேட்கிறார். திருமா சொல்வதை போல விஜயை பாதுகாக்கிறதா திமுக? அவர் மீது வழக்கு போட அரசு தயங்குவது ஏன் என்ற கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இந்த RDX. தமிழ்நாட்டில் சில விஷயங்களை நீங்க செஞ்சாகணும். ஒருவேளை நீங்க அந்த செயலை செய்யலைன்னா உங்க மேல சில சந்தேகங்கள் எழுப்பப்படும். திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதா என்னுடைய ஒரே வேலை அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். இன்னும் சொல்ல போனா அந்த மோசமான டிராஜடி நடந்து முடிஞ்ச பிறகும் கூட நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னை எப்போ வேணாலும் கைது பண்ணலாம்னு, என்னை கைது செய்யுங்கன்னு அறைகூவல் விடுத்த பிறகும் சட்ட ரீதியிலான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் இவ்வளவு தயங்குகிறாருங்கிற கேள்வி அரசியல் வெளியில இருக்கு. நமக்கு அதுக்கு ஒரு ஆன்சர் தெரியும். அவரை தாவேகா தலைவர் பெயரை, விஜய்ங்கிற பெயரை இதுவரைக்கும் முக ஸ்டாலின் அவர்கள் உச்சரிக்கவே இல்லை, அரசியல் ரீதியாகவும் உச்சரிக்கல. ஏன் அவரை அக்னாலேஜ் பண்ணணும், ஏன் தன்னோட எதிரின் பொசிஷன் பண்ணணும்னு ஒருவேளை முதலமைச்சர் யோசிச்சிருக்கலாம், ஒருவேளை திமுக தலைவர் யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு சட்டத்தினோட ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கேன், விசாரணை கமிஷனுக்கு பிறகுதான் யார் மீது குற்றம்னு தெரியும்னு சொன்னா எதற்காக தாவேகாவோட மாவட்ட செயலாளரை அரெஸ்ட் பண்ணணும், எதற்காக புசி ஆனந்த் மேல வழக்கு பதிவு செய்யணும்னு நமக்கு சில கேள்விகள் இருக்கு. அதெல்லாம் காவல்துறையோட சட்ட நடவடிக்கைனா விஜய் மேலே இதே மாதிரியான நடவடிக்கை நடந்திருக்கணும் இல்லையா? விஜய் மீது மட்டும் ஒரு தனி கவனம் செலுத்தி அவரை கைது செய்ய விடாமல் யாரோ பின்னால் இருந்து தமிழ்நாடு அரசை தடுத்து விட்டார்கள், யாரோ பின்னாடி இருக்காங்கன்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த கேள்வியை முன் வச்சு RDXக்கு எழுந்திருக்கிற முதல் கேள்வி என்னங்கிறது பார்க்கலாம். தான் இருக்கும் இடத்தை சொல்லி முடிஞ்சா என்ன கைது பண்ணி பாருங்கன்னு சொன்ன பிறகும் கூட ஏன் சிஎம்க்கு சவால் விட்ட விஜயை கைது செய்ய அரசு தயங்குகிறது? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், தாவேகா தலைவர் விஜய் அரசியலுக்கு வந்ததிலிருந்து ஒரே மாதிரியான உடைகளை தான் அணிஞ்சிட்டு இருந்தார். அந்த வீடியோவில் தான் முதல் முறையாக தன்னோட ஆடையை மாற்றி இருக்கிறார். நான் அது ஒரு குறியீடாக பார்க்குறேன். பொதுவாகவே அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க ட்ரெஸ் போடுறதுலேருந்து அவங்களோட உடல் அசைவுகள் வரைக்குமே எல்லாத்துக்குமே ஒரு அரசியல் காரணங்கள் இருக்கும் அப்படின்னு. பட் இந்த கேள்வியை நாம் எழுப்புறதுக்கான காரணம், ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இன்றைக்கு நக்கீரன் கோபால் அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருந்தார். என்ன சட்டத்தின்படி எல்லாரையும் அரெஸ்ட் பண்றீங்க, ஏன் விஜயை மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க? இந்நேரம் இது ஜெயலலிதா ஆட்சியாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அவர் எழுப்பின கேள்வி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியாக RDX கருதுகிறது. நக்கீரன் கோபால் அண்ணா என்ன சொன்னாருங்கிறத பார்த்தரலாம். நான் திமுககாரன் கிடையாது, ஆனால் என்ன பண்ணியிருக்கணும், சிஎம் சார் நான் வீட்டில் தான் சார் இருக்கேன், இல்லை தோட்டத்தில் இருக்கேன், இல்லை அந்த வீட்டில் இருக்கேன், இந்த வீட்டில் இருக்கேன், எங்கே வேணாலும் கைது பண்ணுங்க. ஏண்டா நீ தான், அவன் தான் சொல்லிட்டான்ல, போய் கைது பண்ண வேண்டியதானே, என்னையே என் பையன்களை ஏன் கை வச்சிங்க? எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கான். நீ 41 கொலைகளை பற்றி உனக்கு கவலை இல்லை, ஆனால் உன் பையனை 3 பேரை கை வச்ச உடனே என்னையே பண்ணுங்க. நீங்கள் இவர் பூ போல் மென்மையாக கடைப்பிடிக்காது. நான் ஜெயலலிதா மேலே எனக்கு மரியாதை கிடையாது, ஆனால் ஜெயலலிதா ஒரு விஷயத்தை பண்ணிச்சு. அப்போ நம்ம மருத்துவர் இருக்கார்ல, மருத்துவர் ஐயா, அவர் ஒரு பீரியடில் முடிந்தால் என்னையை கைது பண்ணுங்கள், என் தொண்டர்களை சீண்டாதீர்கள் அப்படின்னு ஒருக்கு சொன்னார். உடனே பிடிச்சி உள்ளே போட்டுச்சு மருத்துவரை. போட்டுட்டு சேரிட்டி இதில் சட்டமன்றத்தை சொல்லுது, அவர் தாங்க என்னை அரெஸ்ட் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிச்சு.
புரியுதா? இந்த இடத்துல ஜெயலலிதாவோட குணம் நல்ல குணம்னு சொல்ல, இந்த கொஞ்சோண்டு இவனிக்கோண்டு குணம் இருக்குல்ல, அந்த குணத்தை அண்ணன் எடுத்துக்கணும், உள்ளே போடணும். இந்த விஜயை கைது செய்ய வேண்டும்ங்கிற கோரிக்கையை கௌதம் எப்படி பார்க்குற? இல்லை, இதில் கைது செய்ய வேண்டும் அப்படின்றத தாண்டி கைது செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்றத ஒரு தலைமை பண்பில் இருக்கவங்க என்ன யோசிப்பாங்க, அதற்கான பின்விளைவுகளையும் யோசிப்பாங்க. இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஒரு திமுகவின் தலைமையாக யோசிக்க வேணாம், அரசினுடைய தலைவராக அவர் யோசிச்சிருக்க வேண்டும் அப்படின்றதுல முன்னமே முதலமைச்சர்கிட்ட இது தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போ அவர் சொன்னதே செய்தியாளர்கள் ஸ்ட்ரைட்டாகவே அந்த கொஸ்டினை கேட்டப்போ கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இதை நான் அரசியலாக்க விரும்பலை அப்படின்ற ஒரு பாயிண்டில் அவர் ஆரம்பத்தில் இருந்தார். அதையும் தாண்டி நாங்கள் அது தொடர்பாக ஆணையம் அமைச்சிருக்கோம், அதற்கான முடிவு வரும், அதை பொறுத்து என்ன அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். நீங்கள் அன்றைக்கி அந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, அதற்கு முன்னாடி திமுக தலைமை எந்த இடத்துலையும் தாவேக்கா சொல்ல, அமைச்சர்கள் விமர்சனம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக தலைவராகவும் இல்லைனா ஒரு அரசினுடைய தலைவராகவும் அவர் எங்கேயாவது தாவேக்காவை குற்றம் சாட்டி பேசியிருந்தாரா? கிடையாது. அப்படி இருக்கும் பொழுதே விஜய் அவர்கள் வீடியோ வெளியிடும் பொழுது என்ன சொல்கிறாரு, சிஎம் சார் என்ன பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, என்னுடைய ஆட்களை விட்டுருங்க அப்படின்றாரு. அவர் அதை எப்படி கட்டமைக்கிறாரு? திமுக தாவேக்கன்றது இந்த ஒரு விஷயத்திலையுமே அவர் கட்டமைக்கிறாரு அப்படின்றத பார்த்தோம். இன்னும் நீங்கள் கைது நடவடிக்கைக்கெலாம் கூட போகாதீங்க, வழக்கு பதிந்தாலே அதை அவங்க எப்படி கட்டமைத்து அவர்கள் தொண்டர்கள் மத்தியில் இன்னும் பொதுமக்கள் மத்தியில் அதை எப்படி காண்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த குறுக்கிட்டே ஆகணும், இந்த 3 பேரை கைது பண்ணீங்களா அரசு சார்பா? ஏன் கைது பண்ணீங்க? அரசு தரப்புல யார் அவங்க போய் பெர்மிஷன் வாங்கினாங்க, அவங்க மேல ஒழுங்கான ஏற்பாடுகள். 3 பேர் கைது பண்ணீங்களா? ஏன் பண்ணீங்க? நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? எதற்காக கைது பண்ணீங்கன்னு கேக்குறேன். அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு உரிமை கேட்டு யார் வந்திருந்தாங்க, பெர்மிஷன் கேட்டவங்க, அவங்க தான் பொறுப்பானவர்கள் அப்படின்றதுல. நான் தாவேக்கா மாவட்ட செயலாளர் சொல்லல, அதிமுக தொண்டர்கள் இன்ஸ்டாகிராம்ல எழுதுனதுக்கு 3 பேர் கைது பண்ணீங்களே, என்ன காரணத்துக்காக கைது பண்ணீங்க? அரசு கைது பண்ணாங்கல்ல, என்ன காரணம் சொன்னாங்க? வதந்தி பரப்புனாங்க, அவங்க நடவடிக்கைகள் மேல அவங்க என்ன செஞ்சாங்க. நான் சொல்றேன், ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவம் நடந்த பிறகு சம்பவம் தொடர்பான உண்மைக்கு மாறான தகவல்களை பொதுவெளியில் பரப்புவதன் மூலமாக இன்னும் கூடுதலான சமூக பதற்றத்தை இந்த மூவரும் உருவாக்குகிறார்கள். இவங்களை நம்பி ஒரு பெருந்திரள் கூட்டம் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கலவரம் நடந்ததுன்னா அதுக்கு யார் பொறுப்பாவது அப்படின்னு 3 பேரை கைது பண்ணீங்க. அந்த 3வரில் ஒருவர் ஐஏஎம் படிச்சவர், MBA ஐஏஎம் படிச்சிருக்காரு கோழிக்கோட்ல. இப்ப நீங்க சொல்லுங்க, நடக்க போகிற ஒரு கலவரத்தை இந்த வதந்தி பரவுச்சுன்னா ஒரு பெரும் கலவரம் வெடிச்சிடும்ங்கிறதுக்காக ஒரு நபரை உங்களால் கைது செய்ய முடியும்னா, அந்த கலவரத்தை அந்த கூட்ட நெரிசலை உருவாக்கிய தாவேக தலைவர் விஜய் மேல உங்களுக்கு கரிசனம். இப்ப என் கேள்வி என்னன்னா, வதந்தியை பரப்புறவர்கள் குற்றம், அந்த பையன் ஒரு ஒப்பீனியனை சொல்றான், ஆனா அந்த ஒப்பீனியன் மிக பெரும் விளைவுகளை உருவாக்கும்னு முன்னெச்சரிக்கையாக கைது செய்த காவல்துறை தாவேகா தலைவர் இதற்கு பொறுப்பாகணுமா? அந்த கைது நடவடிக்கையால இன்னும் ஒரு பெரும் சம்பவம் நிகழ்ந்து விடுமோ அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கு. நிகழ்ந்த சம்பவத்துக்கு நீங்க ஃபியூச்சருக்கு போயிட்டீங்க, அதுங்களாட்டியும் நிகழ்ந்த சம்பவத்துக்கு ஏன் கைது பண்ணல அவர் மேல? நான் என்ன சொல்றேன், இந்த விசாரணை இந்த தனிநபர் ஆணையம் விசாரித்து முடிக்கட்டும், அதுக்கு பிறகு இந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணிக்கலாம்ல, வதந்தி பரப்புனவங்கள. அப்போது காவல்துறைக்கு இமீடியட்டா சில விஷயங்களை செஞ்சாகணும் ஒரு பொறுப்பு இருக்கு. வதந்தியை கட்டுப்படுத்துதல், குற்றம் நடந்த போது சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்தல்னு. இதுல நான் என்ன சொல்றேன், தாவேகா தலைவர் விஜய்க்கு இந்த சம்பவத்தில் நேரடியாக தொடர்பு இல்லை, அவர் பொறுப்பேற்கணும்னு சொல்றாங்க. நீ போட்ட போஸ்ட்டுக்கு நீதான பொறுப்பு. நான் ஒன்னு போடுறேன், இன்னைக்கு 3 மணிக்கு வாங்க எல்லாரும் புரட்சி செய்யலாம், நான் ஒரு போஸ்ட் போடுறேன், அந்த போஸ்ட்டுக்கு நான் பொறுப்பேற்கணும்ல, அதனாலதான் எனக்கு கைது பண்றாங்க. நிகழ்ந்த சம்பவத்துக்கு கரூர் தாவேகா மாவட்ட செயலாளர் மட்டுமா பொறுப்பு? புசி ஆனந்த் மட்டுமா பொறுப்பு? கூட இருக்கிற ஆதவர்ஜினா மட்டுமா பொறுப்பு? இவர்களுக்கு யார் தலைமையேற்று வந்தது? அங்க அந்த 41 பேர் இறந்து போனாங்களே, அவங்க ஆதவர்ஜினாவை பார்க்க வந்தாங்களா? புசி ஆனந்த் பார்க்க வந்தாங்களா? தாவேகா மாவட்ட செயலாளரை பார்க்க வந்தாங்களா? டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல கௌதமி, அதை எடுக்கலையே, ஏன் எடுக்கலைன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார். கண்டிப்பா நமக்கும் இருந்த கேள்வி அதானே. இவர் மேல, அதாவது இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த கைது நடவடிக்கை வழக்கு பாயும் அப்படின்ற தகவல் வர்றப்பவே நம்மளுடைய எதிர்பார்ப்பும் என்னவாக இருந்தது அப்படின்னா, தாவேகாவினுடைய தலைவர் அவர் மேலே வழக்கு பாயும் அப்படின்னு நாமளும் நினைச்சோம். இந்த இடத்துல தான் விஜய் அவர்களோட வீடியோ ரொம்ப ட்விஸ்ட் ஆகுது. என்னன்னா, இந்த கைது உங்களை பழி வாங்குவதற்காக அல்ல, உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்காக. நீங்க ஒரு பொறுப்பாகணும்ல, இந்த பொறுப்பை எந்த வகையிலுமே வச்சு கையில் எடுத்துக்கலையே. இல்ல, நீங்க கைது நடவடிக்கை கூட நம்ம போகணும்ன்ற அவசியம் இல்ல, அந்த வழக்கை ஏன் போடல அப்படின்றதானே நமக்கு கைது செய்யறதுல நீங்க ஏன் உங்களை பயப்படுறீங்க கௌதமி? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன். தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, கலைஞர் எல்லாரும் 2 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு அப்போதும் கொந்தளிச்சது, அப்போதும் பல கலவரங்கள் நடந்தன, அப்போதும் பல கைதுகள் நடந்தன. ஆனால் ஐயோ முதலமைச்சராக இருந்தாங்களே ஜெயலலிதா, அவங்க எப்படி சிறையில் அடிக்கிறது? ஐயோ கலைஞராச்சு, அவர் எப்படி சிறையில் அடிக்கிறதுன்னு சட்டம் யோசிக்கலையே, கவர்மெண்ட் யோசிக்கலையே.
இப்போது மட்டும் நீங்கள் விஜய்க்கு மட்டும் இந்த கரிசனத்தை ஏன் காட்டுகிறார் முதலமைச்சர் நமக்கு ஒரு கேள்வி வரும்ல. அந்த கேள்வியை நாம எழுப்பினா பரவாயில்ல, இன்னொருத்தரும் எழுப்பியிருக்காரு. இந்த ஆர்டிஎக்ஸ்க்கு எழுந்திருக்கிற இரண்டாவது கேள்வி என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். விஜயை தமிழக அரசு பாதுகாப்பதாக திருமாவளவன் பேசுவதன் பின்னணி என்ன? விசிக தலைவர் திருமா இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அந்த கேள்வி என்ன, அந்த அவர் சொன்ன வீடியோ என்னங்கிறது பார்த்தலாம். தமிழ்நாடு காவல்துறையினுடைய அணுகுமுறை அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு சம்பவத்தில் சிலர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள், சிலர் மீது வழக்கு தொடுக்கவில்லை. ருஷி ஆனந்த் மீது வழக்கு தொடுத்திருக்கிற தமிழ்நாடு காவல்துறை விஜய் அவர்கள் மீது வழக்கு தொடுக்காதது ஏன்? 2 பேரும் ஒரே கட்சி, ஒரே களத்தில் இருக்கிறார்கள், ஒரே செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிற போது ருஷி ஆனந்துக்கு ஒரு நீதி, விஜய்க்கு ஒரு நீதியா என்ற கேள்வி எழுகிறது. அப்படி என்றால் விஜய் மீது வழக்கு தொடுக்க முடியாது என்றால் ருஷி ஆனந்த் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும். அவர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவரோட மற்ற 4 பேர் மீது மட்டும், மாவட்ட செயலாளர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவங்கள மட்டும் ஏன் தேடி பிடிச்சி போய் பதுங்கி இருந்த இடத்துல கைது பண்ணணும்? ஆனால் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்படின்னா திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்னு சொல்லலாமா? அவங்க பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இப்ப இவங்க மேல வழக்கு போடலையா? இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களே, அப்ப திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பலாமா? தமிழ்நாடு காவல்துறையின் இந்த ஓரவஞ்சனையான அணுகுமுறை நல்லதல்ல. யாரை கண்டவர்கள் அச்சப்படுகிறார்கள், யார் அழுத்தம் கொடுத்து இந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. இந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல. இப்போ இந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் கேட்க விரும்புகிற முக்கியமான ஒன்று, இப்போ இன்னைக்கு ஆஸ்பர் பிளான் படி வர சனிக்கிழமை வேலூர் ராணிப்பேட் போயிருக்கணும். இந்த கரூர் அசம்பாவிதம் சம்பவம் காரணமாக 2 வாரங்களுக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இப்போது நான் விஜயனுடைய சுற்றுப்பயணம்ங்கிற நீங்கள் ஒரு தாவேக்காவோட தலைமை அலுவலகத்தை எடுத்துக்கீங்க. அங்கே ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு டேபிள் இருக்குது. டேபிளில் விஜய் உட்காந்துருக்கார், ஆதவர்ஜனா உட்காந்துருக்கார், ருஷி ஆனந்த் உட்காந்துருக்கார், அந்த மாவட்ட செயலாளர் உட்காந்துருக்கார், ஜான் ஆரோக்கியசாமி உட்காந்துருக்கார். இவங்கெல்லாம் நம்ம இந்த லிஸ்ட்டு போடுறாங்க, இந்த ஊருக்கு போகலாம், இந்த டைமுக்கு போகலாம், நாங்கள் இந்த இடத்த கேட்டிருக்கோம், இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம், இங்கேருந்து இந்த ஏரியாவுக்கு போகலாம், இல்லை இந்த வழியாக இங்கே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்கல்ல. ஒரு பரப்புரைக்கு இந்த 5 பேரும் உட்கார்ந்து திட்டமிட்டு இந்த 5 பேரும் எக்ஸிக்யூட் பண்ணி அதை நிகழ்த்துறாங்க. அதான் திருச்சியில் நடந்தது, அதான் நாமக்கல்லில் நடந்தது, அதான் திருவாரூரில் நடந்தது, அதான் அரியலூரில் நடந்தது. இந்த எல்லா ஒருங்கிணைவுக்கும் இவங்க 5 பேரும் காரணம். கரூரில் நடந்த அசம்பாவிதத்துக்கு மட்டும் இந்த 5 பேரில் விஜயை தவிர மற்ற 4 பேர் காரணம்னு சொன்னால் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இதில் சந்தேகம் என்னன்னா, திமுக அரசுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. அந்த தயக்கத்தை நீங்க பயம்னு புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னா, நான் அதை பயம்னு புரிஞ்சுக்கல. எந்த கட்சி ஆட்சி செஞ்சாலும் அந்த ஆட்சி செய்கிற அந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பாடி இருக்கு இல்லையா, அது யாருக்கு உட்பட்டதுன்னா சட்டத்துக்கு உட்பட்டது. சட்டம் என்ன சொல்லுதோ அதை செஞ்சாங்க. ஆனா ஏன் விஜய் மேல ஒரு வழக்கு கூட போடல? ஏன் விஜய் மேல வழக்கு போட்டா என்ன ஆயிடும் நீங்க சொல்லுங்க. இல்ல, இதற்கு முன்னாடியும் தாவேகா கட்சி துவங்கப்பட்ட பொழுது இருந்து அவங்க முக்கியமா தாவேகா தரப்புல இருந்து எதிர்பார்த்ததே திமுக இருந்து நமக்கான விமர்சனம் வரணும், திமுக தலைமை நம்மளை பத்தி பேசணும் அப்படின்றதுல தான் ஒவ்வொரு கட்டத்திலுமே அவங்களுடைய செயல்பாடுகளும் விமர்சனங்களும் அந்த நகர்வுகளும் இருந்தது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம இது தொடர்பாக பேசினப்ப கூட எதற்கு அவங்களுக்கு பதில் சொல்லி அவங்கள மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஆளாக்கணும், எதற்கு அவங்கள நமக்கு எதிர்த்தரப்பா முதல் அங்கீகாரம் வழங்கணும், இந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல இருங்க. டிஃபரன்ஷியேட் எங்கன்னா, திமுகங்கிற கட்சி மேல தாவேக்கா ஒரு புகாரை வைக்கிறாங்க. அது திமுக பதில் சொல்றாங்க, பதில் சொல்லல, அது 2 கட்சிகளுக்கு இடைப்பட்ட பிரச்சனை. இந்த இடத்துல நீங்க மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்குறீங்க, இந்த விதிகளை நாங்க ஃபாலோ பண்ணுவோம், அரசு கொடுத்துற கட்டுப்பாடுகளை நாங்க ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லி அதுல ஒண்ணு கூட நீங்க ஃபாலோ பண்ணல. 41 பேர் மரணம் அடைகிறாங்க. இயல்பிலேயே இந்த மரணத்துக்கு யார் பொறுப்புனா அரசு பொறுப்பாகுது. அப்ப அரசு என்ன நினைக்குது, நீ என்கிட்ட கொடுத்த இந்த 20 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் ஃபாலோ பண்றேன்னு, இப்படி ஃபாலோ பண்ணல, சட்டப்படி இது தப்பு, தப்புக்கு யார் பொறுப்போ அவங்க மேல நான் வழக்கு போடணும். இதை திமுக தாவேக்கா நினைக்கலாம், ஆனா இது அரசு விசஸ் தாவேக்கா தானே. ஆனா அவங்க அப்படி நினைக்கல அப்படின்றதா இந்த நடவடிக்கையில இருந்து நமக்கு தெரியுது. குறைந்தபட்சமாக ஒரு அரசுங்கிற பொறுப்பில் இருந்து திமுக தலைவர் விலகி இருக்கிறார் அர்த்தம், அப்படிதானே? ஆமா, நீங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அத்தனை முகாந்திரம் இன்னைக்கு திரும்ப அவர்களும் அதை தான் கேட்டிருந்தாரு. ருஷி ஆனந்த் மேல வழக்கு போடுவதற்கான, அவரை கைது செய்வதற்கு வரைக்கும் முகாந்திரம் இருக்குல்ல, அப்ப தாவேகா தலைவர் மேலேயும் அதே முகாந்திரங்கள் இருக்கிறது. அப்படி இருந்தும் ஏன் எடுக்கல அப்படின்றப்போ ஏதோ ஒரு இடத்துல தயங்குறாங்க அப்படின்றது நமக்கு புரியுதுல. ஏன் தயங்குறாங்க அப்படின்றது நான் முன்ன சொன்ன மாதிரியே அவரை எதிர்த்தரப்பாக அங்கீகரிப்பதற்கு என்ன தயக்கம் இருந்ததோ
அதே தான் இங்கேயும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இனி அரசியலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருங்குகிறது. விஜய் மீதான வழக்கும் கைதும் இங்க அரசியல் களத்துல எப்படி எதிரொலிக்கும், தொண்டர்கள் மத்தியில் எப்படி எதிரொலிக்கும், அவருக்கான வாக்கு சதவீதம், இந்த எல்லா கால்குலேஷனும் இதுல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் சில அரசியல் கட்சி தலைவர்கள் மீது கொலை வழக்குகள் இருக்கின்றன. ஐயோ அந்த தலைவரை கைது பண்ணிட்டோம்னா தொண்டர்கள்லாம் வந்து பெரிய லெவலில் போராட்டம் பண்ணுவாங்களேங்கிறது அரசு காத்திருக்கலையே. அப்போ எனக்கு நீங்க நாம நேரடியாக திரும்ப சொல்றோம், கரூர் அசம்பாவிதத்துக்கும் தாவேக தலைவர் விஜய்க்கும் நேரடி தொடர்பு இல்லைதான், அவர் அதுக்கு காரணம் இல்லைதான். ஆனால் அதற்கு அவர் பொறுப்பாகிறார்னு ஒரு லைன் நம்ம சொல்றோம்ல, டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை அவர் எடுக்க மறுக்கிறார். அப்ப அரசு அதை செய்யணுங்கும் போது இந்த இடத்துல திருமாவளவன் ஒரு கேள்வியை தாண்டின ஒரு அரசியல் சூத்திரத்தை அப்படி வீசுறாரு. என்னன்னா, பொதுவா தாவேக தலைவர் விஜய் என்ன பண்ணுவாரு, போற இடத்துல எல்லாம் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு கள்ள கூட்டணி இருக்குங்க, அவங்க ஒரு கள்ள உறவுல இருக்காங்க. ஆனா நமக்கு தமிழ்நாடு நம்ப முடியாது. ஏன்னா திமுக பாஜகவை கடுமையா எதிர்க்குது, பாஜக திமுகவை கடுமையா எதிர்க்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்னு நம்ம நம்புவோம். திருமாவளவன் ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஒருவேளை திமுகவுக்கும் தாவேகாவுக்குமோ அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கும், நீங்க நம்புறீங்களா? இல்ல, நேத்து வரைக்கும் என்ன பேசணும், பாஜக பக்கம் தாவேகா போகுமா, பாஜக அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா நிப்பாங்க அப்படின்னு பேசணும். பாஜகவின் பிடிக்குள் செல்கிறாரா விஜய் தான் நம்ம பேசணும். ஆமா, அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன் அப்படின்றதுல பார்த்தோம்ல, சென்ட்ரல்ல இருந்து சப்போர்ட் வருதுன்னா நீங்க ஏன் திமுக பக்கம் போகணும்? அவங்க அரசியல் ஆரம்பித்ததே, அதாவது கொள்கை தலைவர்கள்னு பல விஷயங்கள் பேசினாலும் அவங்களுடைய அரசியல் என்னவாக இருக்கிறது, திமுகவை எதிர்த்து தான் அவங்களுடைய அரசியலே இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அண்டர் கிரவுண்ட் டீலிங் போவாங்க? அவர் கேட்ட துணி கூட அப்படியானதா இல்ல. அப்ப அப்படி சொல்ல முடியுமா அப்படின்றது அவருடைய கேள்வியா இருந்தது. எந்த இடத்துலயுமே இந்த இடத்துல திருமாவளவன் ஒரு தேர்ந்த அரசியல் வல்லுநர். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிஜேபிக்கும் டிஎம்கேவுக்கும் பெரிய கூட்டு இருக்குன்னு நீங்க சொன்னப்ப நம்ம யாரும் நம்பல. அதே மாதிரி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இதுவரை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் பயன்படுத்தப்படாத ஒரு பிரயோகத்தை தூக்கி போறார். அவர் வந்து ஒரு ஃபார்மேஷன் பண்றார், வெக்காபுலரி. என்னன்னா, திமுக தாவேகா கள்ள உறவுன்னு ஒரு லைன் அடிக்கிறாப்ல. அண்டர்ஸ்டாண்ட், நம்ம வந்து அண்டர் கிரவுண்டை வந்து அப்படி பிரிச்சுக்கிறோம். ஒரு கள்ள உறவுங்கிற இந்த லைனை நமக்கு ஞாபகப்படுத்துறாருல, இந்த வார்த்தையை நமக்கு அறிமுகப்படுத்துறாரு. அவர் வேற ஒரு வார்த்தையை சொல்ல வந்தாலும் கூட எதற்காக இந்த வார்த்தையை சொல்ல வராரு? அப்போ உண்மையிலேயே திமுக விஜயை பாதுகாக்கிறதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. நாம என்ன நினைக்கிறோம்னா, விஜய் வந்து திமுக கடுமையாக எதிர்த்துட்டு இருக்காரு நம்ம நம்புறோம். ஆனா திமுக அரசுடைய நடவடிக்கைகள் அப்படி தெரியலையே. இல்லை, இதை வந்து அவங்க பாதுகாக்கிறாங்களா அப்படின்னு போட்டு நீங்கள் இதை உடைச்சிட வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி கிடையாது. இன்னொன்று, என்னுடைய பார்வை அதில் என்னவா இருக்குது அப்படின்னா, அவர் மேலான நடவடிக்கை இல்லை, இந்த ஒரு சூழலில், பதட்டமான ஒரு சூழலில் அவர் மேலே பாயக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் அவருடைய தொண்டர்களை அதிகரிக்க வேண்டாம், தொண்டர்கள் மத்தியில் இன்னும் அந்த உணர்வை அதிகப்படுத்திட வேண்டாம் அப்படின்ற ஒரு கவனம் இருக்கலாம் அப்படின்றது என்னோட பார்வை. தமிழ்நாடு மாதிரியான ஒரு வளர்ந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எதிர்காலத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது. அதனால இந்த நிகழ்வுக்கு விஜய் அவர்களுக்கு நேரடியாக தொடர்பு இல்லைங்கிறனாலையும் குறைந்தபட்சமாக இந்த விசாரணை ஆணையத்தினுடைய அறிக்கை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்ங்கிறதும் நல்ல முடிவு தான். நீங்க ஏன் அந்த நல்ல முடிவு வர்ற வரைக்கும் புசி ஆனந்த் மேலையும் தாவேகா மாவட்ட செயலாளரையும் விட்டு வச்சிருக்கலாம்ல அப்படிங்கிறதா நமக்கு இருந்த கேள்வி.